ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 107வது சங்கீதம் 41வது வசனம். எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். ஆம் தேவஜனமே, கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிற தேவன் அவர். நம்முடைய உயர்வு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், எளியவர்களாகிய உங்களை நான் எடுத்து இதோ உங்கள் வம்சங்களை மந்தையை போல நான் பெரிதாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆம் தேவஜனமே, அதே நேரத்தில் அவர் சொல்லுகிறார், பிரபுக்களையோ நான் தாழ்த்தி அவர்களை அவாந்தர வெளியிலே நடக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறேன் என்று சொல்லியும் சொல்லுகிறார். பிரபுக்களை தாழ்த்துகிற தேவன் எளியவர்களாகிய உங்களையும் என்னையும் உயர்த்தி நம்முடைய வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி பாருங்கள். தேவனை ஆராதிக்க இன்று அதிகாலையில் நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? அவருடைய தேவ சமூகத்திற்கு நீங்கள் செல்ல ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? மகிழ்ச்சியோடு அவருடைய சமூகத்திற்கு நீங்கள் செல்லுகிறவர்களா இருக்கிறீர்களா? கசப்போடு கூட இன்னும் எந்த காரியமும் நடக்கவில்லை என்று சொல்லி நினைக்கிறீர்களா? ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஜெபங்களை அவர் தள்ளாத தேவனாயிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், எளியவனையோ சிறுமை நின்று உன்னை சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிற காரியங்களில் இருந்து, உன்னை நோகடித்துக் கொண்டிருக்கிற காரியங்களில் இருந்து, உன்னை கீழே தள்ளுகிற காரியத்தில் இருந்து அவர் எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இதிலே என் வாழ்நாட்கள் முடிந்து விடுமோ என்று சொல்லி கலங்குகிறீர்களா? கலங்காதிருங்கள். பெரிய ஆசீர்வாதத்திற்குள் இன்றைக்கு நீங்கள் செல்லுகிறீர்கள். உங்கள் வம்சங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய சிறுமையை கர்த்தர் மாற்றுகிறார். ஏன் தெரியுமா? அவரை நீங்கள் ஆராதிக்க செல்லுகிறீர்கள். அவரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிற ஜனமாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் சிறுமையை மாற்றி வம்சங்களை மந்தையை போல ஆக்குகிறார். எனவே எழுந்து ஆயத்தப்படுங்கள். தேவ சமூகத்துக்கு செல்லுங்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறார். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா, எளியவனாகிய எங்களை நீர் எடுத்து சிறுமையை மாற்றி ஆண்டவரே எங்கள் மந்தையை வம்சங்களை போல் ஆக்குகிறீர். அதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாள் எங்களுக்கு இனிய நாளாக, கர்த்தருடைய நாளாகிய இன்று எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற நாளாக இருக்கிறதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.